ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக் தான் பார்த்துட்ருக்கோம். பேஜ் நம்பர் 44. இப்போ இந்த ஒர்க் பேஜை நீங்கள் என்ன பண்ணணும்னா 4 டேஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா தமிழ் எழுத்துக்களை நம்மளை சொல்லி சொல்லி எழுதுனா தான் அதிகமாக நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் ஒரே நாள் உட்காந்து எழுதாமல் முதல் இதை எழுதுங்க, அதுக்கப்புறம் ஒரு நாள் இது ஒரு நாள் இது ஒரு நாள் இது அந்த மாதிரி எழுதுங்க. இந்த புக்கு வேணும்னா மேம்க்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க, நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, கோ ஒற்றை கொம்பு. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஒற்றை கொம்பு கோ சொல்லிட்டே எழுதுங்க. கோ. இது மூணு சேர்ந்துதான் ஒரு வார்த்தை. எல்லாரும் நினைச்சுக்கிறீங்க இது ஒரு எழுத்து, இது ஒரு எழுத்து, இது ஒரு எழுத்து நினைச்சுக்கிறீங்க. அப்படி கிடையாது. இது மூன்றும் சேர்ந்துதான் என்னது ஒரு எழுத்து. அடுத்து கோக்கு அப்புறம் என்ன வரும்? மேம் ஒரே கையில் செல்லு பிடிச்சிட்டு பண்ணுறதால உங்களுக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் அழகாக இந்த ட்ரேசிங் மேலேயே எழுதுங்க. ngô சோ சோ. சரி, இங்கே 2 அக்கா நிற்கிறாங்க. யார் எழுதுறாங்கன்னு நான் பார்க்கலாம். ஓகேவா? ஞோ சொல்லிட்டே எழுதுங்க. ஞோ. ஞோ. டோ ஒற்றை கொம்பு டா துணைக்கால் டோ. ஒற்றை கொம்பு 3 சுழினா துணைக்கால் நோ. ஒற்றை கொம்பு நல்லா ட்ரேஸ் மேலே அழகாக எழுதுமா? வெரி குட். ஒற்றை கொம்பு தா துணைக்கால் தோ. ஒற்றை கொம்பு துணைக்கால் நா துணைக்கால் நோ. ஒற்றை கொம்பு பா துணைக்கால் போ. ஒற்றை கொம்பு மா துணைக்கால் மோ. ஒற்றை கொம்பு யா துணைக்கால் யோ. ஒற்றை கொம்பு ரா துணைக்கால் ரோ. ஒற்றை கொம்பு துணை லா துணைக்கால் லோ. ஒற்றை கொம்பு வா துணைக்கால் ஓ. மேம் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிட்டே எழுதுங்க. ஒற்றை கொம்பு ரா துணைக்கால் ரோ. நல்லா நாக்கு மடிச்சு சொல்லணும். ரோ. ஒற்றை கொம்பு லா துணைக்கால் தனியா வரணும். துணைக்கால் லோ. ஒற்றை கொம்பு ரா துணைக்கால் ரோ. ஒற்றை கொம்பு 2 சுழினா துணைக்கால் நோ. இதே மாதிரி எழுதிட்டு மேம்க்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.